friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா கனரா பேங்க்ல எப்படி வந்து நம்ம ஏடிஎம் கார்டு ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். இது வந்து நம்ம ரெண்டு மெத்தட்ல பண்ணலாம். வெப்சைட்லயும் அப்ளை பண்ணலாம், இல்ல கேன் மொபைல் ஆப்லயும் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா கேன் மொபைல் ஆப்ல அப்ளை பண்ண போறோம். உங்களுக்கு வந்து வெப்சைட்ல அப்ளை பண்ற வீடியோ வேணும்னாலும் கமெண்ட் பண்ண சொல்லுங்க, நான் அந்த வீடியோ போடுறேன். இப்போ வந்து எப்படி கேன் மொபைலில் டெபிட் கார்டு அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கேன் மொபைல் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு தெரியலனா கமெண்ட்மெண்ட்டில் சொல்லுங்கள், நான் எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படின்னு சொல்லித்தரேன். இப்போ ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு பேஜ் அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா கீழே வந்து கிரெடிட் கார்டு மேனேஜ் கார்ட்ஸ்னு இருக்கும். அந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா எல்லா ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து அப்ளை டெபிட் கார்டு கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம விர்ச்சுவல் டெபிட் கார்டு வந்து அப்ளை பண்ணோம். நீங்கள் வந்து விர்ச்சுவல் டெபிட் கார்டு அப்ளை கொடுத்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. அதில் வந்து நீங்கள் செலக்ட் அக்கௌண்ட்டை கொடுத்து உங்கள் அக்கௌண்ட்டை டிஸ்பிளே ஆகும். உங்கள் அக்கௌண்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னா அடுத்து வந்து கார்டு டைப் சூஸ் பண்ண சொல்லுவாங்க. இந்த கார்டு டைப் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விசா கார்டும் சூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ருபே கார்டும் சூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து உங்கள் ப்ரிஃபரன்ஸ். நீங்கள் வேணுங்கிற கார்டு சூஸ் பண்ணதுக்கப்புறம் கீழே கார்டு வேரியண்ட்டில் பார்த்தீங்கன்னா ருப்பேனா ருப்பே விர்ச்சுவல் டெபிட் கார்டு அப்படின்னு இருக்கும், விசானா விசா விர்ச்சுவல் டெபிட் கார்டுன்னு இருக்கும். கீழே அந்த செக் பாக்ஸை டிக் போட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு உங்களுக்கு ஓகே ப்ளஸ் வந்து ஓடிபி வெரிஃபிகேஷன் வரும். இதை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து விர்ச்சுவல் டெபிட் கார்டு அப்ளை ஆயிரும். விர்ச்சுவல் டெபிட் கார்டு அப்ளை ஆனவாட்டியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கார்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விர்ச்சுவலாக கார்டு கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதே கார்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா மேனேஜ் கார்டுன்னு இருக்கும். பார்த்தீங்கன்னா மேனேஜ் கார்டுன்னு இருக்கா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு டிஸ்பிளே ஆகிற மாதிரி உங்களுக்கும் விர்ச்சுவல் கார்டு ஒன்று உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அப்படி வந்து உங்களுக்கு விர்ச்சுவல் டெபிட் கார்டு க்ரியேட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து அதை வந்து பிசிக்கல் டெபிட் கார்டை அப்ளை பண்ணிக்கலாம். மறுபடியும் அப்ளை டெபிட் கார்டு கொடுத்து கீழே பார்த்தீங்கன்னா பிசிக்கல் டெபிட் கார்டு இருக்குதுல்ல, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிசிக்கல் டெபிட் கார்டு அப்ளை பண்ணுற ஆப்ஷன் காட்டும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டில் மேலே வந்து அவங்க அட்ரஸ் போட்டிருக்கோம். நீங்கள் பேங்க்கில் கொடுத்துருப்பீங்கன்னா அந்த அட்ரஸ் காட்டும். இந்த அட்ரஸ்க்கு உங்களுக்கு வந்து நாங்கள் கார்டு டிஸ்பேச் பண்ணுறதா அப்படின்னு கேட்கும். கன்ஃபார்ம் கொடுத்து வெரிஃபிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 15லேருந்து 30 டேஸ் வந்து 30 டேஸ்க்குள்ளே வந்து கார்டு வந்து போஸ்ட்டில் வந்துடும். ஏன்னா நான் வந்து வெப்சைட்டில் அப்ளை பண்ணேன், எனக்கு வந்து 30 டேஸ் ஆயிடுச்சு. உங்களுக்கு வந்து போஸ்ட்டில் வந்துடும் கார்டு. வேணா இதில் நீங்கள் ட்ராக் கார்டு டீட்டெயில்ஸ்னு இருக்குல்ல, இதை கொடுத்து அக்கௌண்ட் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை பண்ண அந்த ரெசிப்ட் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா கார்டு வந்து எங்கே டிஸ்பேச் ஆகிருக்கு, என்ன டிஸ்பேச் ஆகிடுச்சு என்னன்னு செக் பண்ணிக்கலாம். நான் வந்து அப்ளை பண்ணாதனால வந்து எனக்கு நோ கார்டு ஃபவுண்டுன்னு வருது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கார்டை வந்து ட்ராக் பண்ணிக்கலாம். அதில் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விர்ச்சுவல் டெபிட் கார்டு அப்ளை பண்ணோம், நெக்ஸ்ட்டு பிசிக்கலுக்கு கன்வெர்ட் பண்ணோம். நம்ம வேணால் ட்ராக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் கார்டு அப்ளை பண்ணுறது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.